Hello friends, Sunday special biryani பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஆயில் ஹீட் பண்ணி ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. நல்லா நீட்டமாக கட் பண்ணியிருக்கிற ஆனியன் தின் ஸ்லைஸாக இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்காக நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி கலர் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அண்ட் புதினா. நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ. ஸோ தக்காளி நல்லா குக் ஆகி ஸ்கின் தனியாக பிரிகிற வரையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பிரியாணி மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் இருக்குது. அப்புறம் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், காரத்துக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அதை சேர்த்துருக்கோம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் 100 கிராம் அளவுக்கு தயிர், 100 கிராம் இல்லைங்க, சாரி 100 ml தயிர். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம், பாஸ்மதி ரைஸ். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour பக்கம் நம்ம ஊற வச்சுருந்தோம். இனிமேல் நம்ம இதை அப்படியே குக் பண்ண வேண்டியதான். ஸோ பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 லெவல் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தம் போட வேண்டியதான். ஸோ நம்ம தோசை தவா வச்சாச்சு. தோசை தவாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்மளோட பிரியாணி பாத்திரத்தை வச்சிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி நம்ம தம்மு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இலை வச்சு தான் தம் வைக்க போகிறோம். ஸோ இலையை லைட்டாக அது மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ நம்ம பிரியாணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளேமில் இருந்து இறக்கி வச்சிட்டோம். ஸோ எல்லாம் செம்ம சூடாக இருக்குது. ஸோ இந்த பிரியாணியோட ஃபுல் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வ்ளாகில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். மெஷர்மெண்ட் எதுவும் வேணும்னா நீங்கள் அதை போய் விசிட் பண்ணுங்கள்.